அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மலர் பாக்யராஜ் ஜோடி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே சுரேஷோட மாமனார் வீட்டில் விருந்துக்காக சுரேஷ் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க. இங்கே சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் நாங்கள்லாம் வரல, நீ வேணா மதிய கூப்பிட்டு போ அப்படின்னு சுரேஷை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேரத்தில் பாக்யராஜ் அம்மா எல்லாத்தையும் தானே அவங்க கூப்பிட்ருக்காங்க, அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் போகிறது தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு ஆமாம்மா நீங்களும் வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லைடா, ஒரு இடத்துல சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே குடும்பத்தோட போயிடலாமா, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு சுரேஷோட அம்மா சொல்கிறாங்க. நேரத்தில் பாக்யராஜ் இருந்துட்டு அதான் தங்கராஜ் மாப்பிள்ளையும் அங்கே வருவாருன்னு சொன்னாங்கல்ல அப்படி சொல்லிட்டு பாக்யராஜ் வந்து தங்கராஜை கோர்த்து விடுறாங்க. உடனே சுரேஷோட அப்பா இருந்துக்கிட்டு ஆமாம்ல, சம்மந்தி மாப்பிள்ளையும் கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, சரி மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி கேட்குறேன், வெறும் வர்றதா இருந்தால் நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அப்பா தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் தங்கராஜ் இருந்துக்கிட்டு என்ன மாமா கால் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. உடனே இல்லை மாப்பிள்ளை, இந்த சுரேஷோட மாமனார் வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்டாங்கல்ல, சுரேஷையும் மதியம் எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க, அதான் உங்ககிட்டையும் சொல்லணும்னு சொன்னாங்க, உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் மாமா சொன்னாங்க அப்படின்னு தங்கராஜும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே வர்றீங்களா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக மாமா, நான் ரேவதியை கூப்பிட்டு அங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் வந்தால் தான் நாங்களும் வரணும்னு இருந்தோம், அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். சரிங்க மாப்பிள்ள, அப்போ நாங்களும் கிளம்பி வர்றோம் அப்படின்னு சுரேஷோட அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் ஃபோனை அங்கே தங்கராஜ் ஃபோனை வச்சிடுறாங்க. சரி மாப்பிள்ளையும் வர்றாராம், அப்போனா நாங்களும் வர்றோம் அப்படி சொல்லிட்டு இங்கே சுரேஷோட அம்மா அப்பாவும் கிளம்புறாங்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு அங்கே தங்கராஜ் அண்ணன் வந்து ஏதாவது கீ கொடுத்தா தான் இங்கே உள்ளவங்கன்னா ஆடுவாங்க போலுக்கே, நல்ல வேலை அவர் வர்றேன்னு சொன்னார், இல்லைனா இவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி பெரிய பாடம் ஆகிடும் அப்படின்ட்டு மலரும் பாக்யராஜும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னத்தில் சுரேஷ் மதி 2 பேரும் அவங்க அம்மா அப்பா கொடுத்த புது ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. போட்டுட்டு இங்கே மதி வெளியில் வர்றாங்க. சுரேஷ் அடுத்து வெளியில் வந்துட்டு மதியை பார்க்குறாங்க. பார்த்ததும் இவ்வளவு அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. மதியை கண் நிமைக்காமல் பார்த்துட்ருக்காங்க. நேரத்தில் மலர் பாக்யராஜ் எல்லோரும் கிளம்பிடுறாங்க. சரி போகலாமா அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரிங்கப்பா போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்பி அங்கே சுரேஷோட மாமியார் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதும் தடவை மாப்பிள்ளையும் பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மாவும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வர வைக்கிறாங்க. சுரேஷும் மதியம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதும் நீங்கள் எல்லோரும் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எல்லோரும் வருவீங்களோ மாட்டிங்களோன்னு நினச்சிட்டேன் அப்படின்ட்டு சுரேஷோட மாமியார் சொல்கிறாங்க. உடனேவும் சரி அதான் மாப்பிள்ளையும் வராரே, மாப்பிள்ளை வரும்போது நம்ம வராமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம், மாப்பிள்ளை எங்களுக்கு அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சுரேஷோட அப்பா சொல்கிறாங்க. மதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சவரே அவரை கூப்பிடாம நாங்கள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு மதியோட அப்பா சொல்கிறாங்க. அதுதானே மாப்பிள்ளை எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பாரு அப்படின்னு சுரேஷ் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மலர் முணங்கிக்கிட்டு இருக்காங்க மதிக்கிட்ட சொல்லி. சரி எல்லோரும் உட்காருங்க சாப்பிட்லாம், விருந்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் உட்கார வச்சு சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வச்சு சாப்பிட சொல்லும்போது இவ்வளவு தான் வச்சிங்களா விருந்துக்கு அப்படின்னு சுரேஷோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க நிறைய தான் நாங்கள் வச்சுருக்கோம், ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது இல்லை விருந்துன்னு சொன்னீங்களே அதான் எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம், அப்படின்னா ஒன்றும் பெருசாக விருந்து இல்லையே அப்படின்னு சுரேஷ் அம்மா மதியோட அம்மா சமையல் பண்ணது எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடும் சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு நாள் சமையல் பண்ணுங்களேன், நீங்கள் ஒரு நாள் சமையல் பண்ணி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் அம்மாவோட சாப்பாடு எப்படி இருக்கும் உங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் தான் ஒரு நாள் கூட சமையல் பண்ணதே கிடையாது அப்படின்னு மதி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மதியோட அம்மா அமைதியாக இரு மதி, பெரியவங்களை எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு முதல்ல வாய் அதிகம்தான், யாருக்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது, எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிறது தான் வேலை, யார் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதுதான் செய்வா அப்படின்ட்டு இங்கே சுரேஷோட அம்மா மதியை பற்றி குறையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தானே புதுசாக கல்யாணம் ஆகிருக்கா, உங்கள் வீடோட பழக்க வழக்கம்லாம் அவளுக்கு தெரியாதுல, கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மாற்றிக்குவா, என் பொண்ணு எல்லாத்தையும் புரிஞ்சு நடத்துக்குவா, அப்படி தான் நாங்கள் வளர்த்துருக்கோம் அப்படின்னு மதியோட அம்மா சொல்கிறாங்க. என்ன தான் வளர்த்தீங்களோ உங்கள் பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அம்மா குறை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதும் மலர் இருந்துக்கிட்டு அம்மா ரொம்ப சாப்பாடு சூப்பராக இருக்குது, ரொம்ப சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சுமா, அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு மலர் வந்து அங்கே மதியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. உடனே இங்கே மதிக்கிட்ட அவங்க அம்மா தனியாக பேசணும் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. என்னடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எப்படி இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன், மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா, மாப்பிள்ளை
மாப்பிள்ளை எப்படி நடந்துக்கிறாரு உன்கிட்ட? நீ மாப்பிள்ளை கிட்ட அன்பா நடந்துக்கிறியா? அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சுட்டீங்கல்ல, அதுக்கு பிறகு என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன். இத பத்திலாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு மதி கோவமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மதியோட அம்மா கல்யாணம் பண்ணி நடக்க வேண்டியது எல்லாமே முறைப்படி இன்னும் நடக்கலடி. பொண்ணு வீட்ல தான் சாந்தி முகூர்த்தம்லாம் வைப்பாங்க. அதுக்காக ஜோசியர்கிட்ட நானும் உங்க அப்பாவும் பேசினோம். இன்னைக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்த வைக்கலான்னு நாங்க நினைக்கிறோம் நம்ம வீட்லயும். அதுக்கு உங்க அத்தை, மாமா கிட்ட நான் பேச போறேன். நீ என்னடி சொல்ற? அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே என்ன என்கிட்ட கேட்காம எதுக்காக இதெல்லாம் ரெடி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து கோவமா அவங்க அம்மாவ திட்டுறாங்க. உடனேவும் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, இங்க பாருடி, இதெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு நடக்கிறதாண்டி. எல்லாரும் அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கிட்டா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் தான் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ணணும்டி அப்படின்ட்டு மதி அம்மா சொல்கிறாங்க. உடனேவும் மதி இருந்துட்டு, இங்கே பாருமா, எனக்கும் அவருக்கும் இன்னும் செட் ஆகவே இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் இதுக்கு பண்ணிகிட்ருக்க? இதுக்காக தான் என்ன விருந்துக்குன்னு சொல்லி இங்கே வர சொன்னியா? இப்போவே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மதி கோவமாக பேசுகிறாங்க. உடனே மதியோட அம்மா இருந்துக்கிட்டு, இங்கே பாடி, நான் உங்கள் மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் பேச போகிறேன். ஜோசியர் சொன்னதெல்லாம் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நீயும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு, இங்கே பாருமா, என்னாலனா இங்கே இருக்க முடியாது. நான் கிளம்பணும் எங்கள் வீட்டுக்கு. இனிமேல் இதை பற்றி என்கிட்ட பேசாத. எனக்கு இதிலலாம் விருப்பமே இல்லை அப்படி சொல்லிட்டு மதி அவங்க அம்மாவை திட்டி விட்டுறாங்க. உடனே மதியோட அம்மா, இங்கே பாருடி, ஒரு குழந்தை வந்தால் எல்லாமே சரியாயிடும். அதுக்கடுத்து மாப்பிள்ளையும் உன்னை புரிஞ்சுக்குவாரு, நீயும் மாப்பிள்ளையை புரிஞ்சுக்குவ. ஏன்டி இப்படியெல்லாம் நடந்துக்கிற? பிடிவானமாக இருக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அம்மா சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மதி இருந்துக்கிட்டு, இங்கே பாருமா, ஒருத்தவர் தாலி கட்டினாருன்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து வாழலாம் என்னால் முடியாது. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது. அதை புரிஞ்சுக்காம தான் நீங்கள் 2 பேரும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இதுக்கு பிறகும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும்னு என்னை கட்டாயப்படுத்தினீங்க. இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. இப்போ உங்கள் மகா கிடையாது நான். இன்னொரு வீட்டு மருமக. அப்படி இருக்கும்போது என்னை கட்டாயப்படுத்த முடியாது. இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன ஆள விடுறீங்களா? அப்படின்ட்டு மதி சொல்கிறாங்க. உடனே மலர் இருந்துட்டு, எதுக்காக மதி அம்மா கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அம்மா மேலே கோவப்படாத. அம்மா உனக்கு நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துட்டு, யாருங்க நல்லதுக்காக பண்ணுவாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்காம என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல. இவங்க என்னுடைய நல்லதை பற்றி யோசிப்பாங்களா? அவங்க சுயநலம் தான் முக்கியம்னு எல்லாரும் முடிவு பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு என்கிட்ட பேசணும்? அப்படின்னு சொல்லிட்டு எங்க மதி ரொம்ப கோவமாக அவங்க அம்மாவை பேசுகிறாங்க. உடனேவும் சரிடி விடுறி, அது உனக்கு எப்போ நடக்கணுமோ நடக்கட்டும், நீ நல்லா இருந்தால் போதும் எங்கே இருந்தாலும் அப்படின்னு மதியம் அம்மா வந்து கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. இந்த நேரத்தில் சரி கிளம்புவோமா அப்படின்ட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே சுரேஷ் மட்டும் இவன் என்ன அவங்க அம்மாவே எதிர்த்து பேசுகிறா அப்படின்னு அதிர்ச்சியாகி பார்த்துட்ருக்காங்க. இவளை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண, இவள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டா போலக்கே அப்படின்ட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.